அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் கடைசி எழுத்தில் இல்லத்தெருத்து இருந்தால் அதனுடைய சென்ற காலம் எப்படி வரும் அதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அதனுடைய சென்ற காலத்தில் செயற்பாட்டு வினை எப்படி வரும்னு பார்த்துட்டோம். அதில் வருங்காலத்தில் எஃபிலு என்று வரும்போது அதனுடைய வருங்காலத்தை பார்த்துட்டோம். நேற்றைய தினம் எஃப்உலுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா? அப்போ எஃப்உலில் எகுசுவு எகுசுவில் என்ன செய்யணும்? ஜுவு சொல்லக்கூடாது. சரியா? ஜூ சொல்லணும். எகுசு வாணி ஜுவ ஜுவ என்பது பிரச்சனை இல்லை, எந்த மாற்றம் செய்ய தேவையில்லை. ஜுவு என்று வரும் பொழுது இங்கேயும் ஜுவுன்னு வருதா? எகுசுவில் எகுசுன்னு சொல்லிடுவோம் ஒருமையில். பன்மையில் எகுசு ஊனன்னு வருது. இப்போ இந்த வாவுக்கு சுக்கூன் பண்ணுறதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அப்படி செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் வாவுக்கு சுக்கூன் பண்ணோம்னு சொன்னால் ரெண்டு சுக்கூன் இதில் வருது. எகுசு ஊனவில் என்ன வருது? இந்த வாவுக்கு சுக்கூன் ஆக்கிட்டோம்னு சொன்னால் ரெண்டு சுக்கூன் வரும். அப்போ என்ன செய்யணும்? அப்போ ஒரு வாவை தூக்கிட்டு எகுசூன எகுசு எகுசுவானி எகுசூன. சரியா? சரி. அதுக்கப்புறம் தகுசுவு தகுசு எப்படி சொல்லணும்? தகுசு தகுசு வாணி ஜுவ மாற்றக்கூடாது. எகுசூன அசல் படி அதான். ஆனால் இதில் பாருங்கள், ஆண்பால் பன்மையிலே எகுசூன, பெண்பால் பன்மை எகுசூன. மேலே உள்ளது இது ஆண்பால் பன்மை எகுசூனன்னு வருதா, பெண்பால் பன்மையிலே எகுசூனன்னு வருது. இப்படி தான் வரும் வித்தியா. நம்ம என்ன செய்யணும்? எகுசூனன்னு வந்தால் பல ஆண்கள் யுத்தம் செய்வார்கள். கசாண்டா யுத்தம் செய்தான், போர் செய்தான். எகுசூன என்றால் பல ஆண்கள் யுத்தம் செய்வார்கள், பல பெண்கள் யுத்தம் செய்வார்கள். ரெண்டுக்கும் அதான். ஆனால் வித்தியாசம் என்னன்னு கேட்டால், எகுசூனை அசல எகுசூனை பெண்பால் பன்மையில், ஆண்பால் பன்மையில் எகுசூனன்னு சொன்னாலும் அதனுடைய அசல் எகுசு ஊன. எகுசு ஊனாண்டு ரெண்டு வாவு வர்றதுனால வாவுக்கு சுக்கூனை பண்ணி அந்த வாவை நீக்கி போட்டு எகுசுனன்னு வந்திருக்குது. இது மாறுதலுக்கு பிறகு எகுசுனன்னு ஆகியிருக்குது. இது அசலை எகுசுனன்னு இருக்குது. இப்படியும் வரும். அப்போ இதெல்லாம் கவனிச்சுக்கணும். எகுசுனன்னு வந்தால் உடனே இது பெண்பால் பன்மை என்று நினச்சிடாமல் என்ன செய்யணும்? சொல்லி பார்க்கணும். எகுசு எகுசுவான் எகுசூன தகுசு தகுசுவான் இது ரெண்டு இடத்துல வருது. எகுசூனுக்கு அர்த்தம் கேட்டால் அந்த ஒரு வாக்கியத்தில் வந்தால் கூட என்ன செய்யணும்? இது ஆண்பால் பன்மையா பெண்பால் பன்மையாங்கிறது என்ன செய்ய தெரிஞ்சிடும் அந்த தோரணை வச்சு. அப்போ பொதுவாக கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? எகுசூனுக்கு அர்த்தம் கேட்டால் எகுசூனுக்கு ரெண்டு அர்த்தம் செய்யலாம். பல ஆண்கள் யுத்தம் செய்வார்கள், பல பெண்கள் யுத்தம் செய்வார்கள் என்று வரும். ஏன் ரெண்டு ஒரே மாதிரி வருது என்று கேட்டால், அசல் படி இப்படி வராது. எகுசூனன்னு ஜுவு என்று இல்லத்து வந்த காரணத்தினால அந்த வாவுடைய சுக்குன் போட்டு ரெண்டு சுக்குன் வர்றதுனால ஒரு வாவை நீக்கி போட்டு எகுசூனன்னு வந்திருக்குது. இதில் எந்த மாற்றமும் செய்யாமல் எகுசூனன்னு வருது. சரியா? இது ஆறும் படற்கையாச்சா. அப்புறம் முன்னிலை தகுசுவு ஜுவுண்டா ஜூ தானே, தகுசு தகுசு வாணி ஜுவ மாற்றக்கூடாது. தகுசு ஊனை அதே விஷயம் இங்கேயும் வந்துடுது. தகுசு ஊனவில் ரெண்டு ஜுவுண்டு வந்து விட்டது. ஜுவு சொல்லக்கூடாது. வாவுக்கு சுக்குன்னு போட்டு ஜூவுண்டு தான் சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது இந்த வாவில் ஒரு சுக்குன்னு அந்த வாவில் ஒரு சுக்குன்னு. அப்போ ஒரு வாவை நீக்கிவிட்டு என்ன செய்யணும்? தகுசூன. அப்போ தகுசு தகுசுவானி தகுசூன. சரி. அதுக்கப்புறம் தகுசு வீண தஃபுலீன. அது மாதிரி தக்குருமீன கரும எக்குருமு தக்குருமு தக்குருமு தக்குருமானி தக்குருமுன்னு தக்குரு மீனன்னு வரும்ல. அப்போ தகுசு வீண ஜுவீன்னு வந்துருச்சு. ஜுவிக்கு என்ன செய்யணும்? ஜுவின்னா ஜீனு மாற்றணும். சரியா? அது ஏற்கனவே சொல்லி தந்தாச்சு. அப்போ ஜீனு மாற்றினீங்கன்னா அப்போ வாவுக்கு இந்த சுக்குனை போட்டோன்னே ஜீயா மாறிடுச்சா. அப்போ தகுசீன இப்படி வரும். இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த தஃபலீன உள்ள ஏ இருக்கு அசல், அந்த ஏக்கு ஒரு சுக்குனு. இப்போ வாவை பிடிச்சி ஏயை மாற்றினமே அதில் ஒரு சுக்குனு, ரெண்டு ஏக்கு சுக்குனு வந்துருச்சு. அப்போ என்ன செய்யணும்? அந்த ஒரு ஏ நீக்கிட்டு தகுசீன தகுசுவானி இது அசல் படி வந்துடும். அப்புறம் தகுசூன. இப்போ என்னென்னு கேட்டால் தகுசூன ரெண்டு ஒரு ஆண்பால் பெண்பால் ஒரே மாதிரி வருது பாருங்கள். இந்த தகுசூனவுக்கு இது ஆண்பாலுக்கு உள்ளது, இந்த தகுசூன பெண்பாலுக்கு உள்ளது பன்மை.
பொதுவாக பன்மையில் வந்து வித்தியாசமாக வரும். இருமையில் தான் நம்ம இது வரைக்கும் படித்ததில் தஃபாலானி தஃபாலானி தஃபாலானின்னு 3 வரும் வித்தியாசம் இல்லாமல். பன்மை வந்து வித்தியாசம் மாறிடும். எஃபாலூன தஃபாலூன அப்படி மாறிடும். இங்கே என்ன செய்யுதுன்னு கேட்டால் தகுசூன என்பது வந்து தகுசு ஊன என்று இருந்து தகுசுனன்னு மாறுது. இந்த தகுசூனை வந்து தகுசூனன் அசல். அப்போ ஆனால் தோற்றத்தில் என்ன இருக்குது? தகுசூனன்னா நீங்கள் யுத்தம் செய்வீர்கள் என்று ஆண்களுக்கும் சொல்லலாம், பெண்களுக்கும் சொல்லலாம். ஆண்களுக்கு சொல்கிற தகுசூன என்றதுடைய அசல் தகுசு ஊன, பெண்களுக்கு சொல்கிற சொல்லுக்கு அசல் வந்து அதுதான் அசல். இது மாறுதல் இல்லாமையே தகுசூனன் வந்திருக்கிறது. அது மாறுதல் செஞ்ச காரணத்தினால், இல்லத்தின் காரணத்தினால் வந்திருக்குது. இது ஒரு மாற்றம் வந்துருச்சா. அப்புறம் அகுசு, ஜூன்னு சொல்லக்கூடாது, அகுசு, நகுசு, நகுசு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எகுசு மாற்றம் வருது. சிகப்பு கலர் போட்டிருந்தா மாற்றம் வருதுன்னு அர்த்தம். எகுசுவில் மாறுது. எகுசு வாணி அசல் படி சொல்கிறோம். எகுசு ஊனவில் மாறுது. தகுசுவு மாறுது. தகுசு உண்டு. தகுசு வாணி மாற்றம் இல்லை. எகுசுனோட மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் தகுசுவு மாறுது. தகுசு வாணியில் மாற்றம் இல்லை. தகுசு ஊனவில் 2 மாற்றம் வருது. அப்புறம் தகுசு வீணோட மாற்றம் செய்யுதும். தகுசு வாணியில் மாற்றம் இல்லை. தகுசு ஊனில் இல்லை. அகுசுவில் மாற்றம், நகுசுவில் மாற்றம். அப்போ மாற்றம் வர்ற இடங்கள்லாம் என்னங்கிறது இந்த சிகப்பு கலராக போட்டதில் வந்து மாற்றம் வருது. கருப்பாக கலரை மட்டும் கொடுத்தோம் என்று சொன்னால் அது என்ன செய்யலை, எந்த மாற்றமும் வரலை அப்படின்னு விளங்கிட்டோம். இது எதனால் இப்படி வருதுன்னு கேட்டால் அந்த இல்லத்து சட்டம் தான். என்னது? ஜுவு, அது கூடாது. எல்லாம் இந்த ஜூவில் வர்றது அம்பிட்டுமே. ஜுவு என்று சொன்னால் ஜூ என்று மாற்றணும். அப்புறமேல இல்லத்தினால இன்னொரு மாற்றம் சேர்ந்துக்கிறது. சரி, 2 சுக்குன்னால ஜுவு என்று சொல்லக்கூடாதுன்னு முதல் படித்தோம்ல. அந்த ஒரு சட்டத்து தான் இவ்வளோ காரணம். சிலதில் போய் சிலதில் மாறி சிலதில் மாறாமல் வருதுன்னா என்ன காரணம்னு கேட்டால் ஜுவு ருவு புவு என்று இருந்தால் ஜூ பூ தூ என்று மாறிடும். அந்த மாதிரி மாற்றங்கள் பூரா அப்படி வந்துடும். ஜுவ என்று இருந்தால் அது வந்து மாற்றக்கூடாது. ஜுவண்டா சொல்லணும். அதனால தசனி அவ்வளோ இந்த இருமையில் மாறல. இது ஜுவு, இது ஜுவ. ஜுவுவில் பூரா மாறும். ஜுவ என்று இருந்தால் மாறாது. ஏற்கனவே உங்களுக்கு அந்த சொன்ன உதாரணங்களில் என்ன இருக்குது, அது வந்துருக்கு, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மறுபடி தகுசு சொல்லி முடிச்சாது. தகுசுவான தகுசினா சரி. அது மாதிரி எர்லாவை எடுத்துக்கிடுவோம். ரலிய எர்லா. ரலிய ஃபைலேண்டு வந்துச்சுன்னா எஃப்ஏழு தானே வரும். ரலிய எரு லயு, எரு லயுண்டு வரும். இந்த லயுண்டு வந்துச்சின்னு சொன்னால் இதில் என்ன இருக்குது? லயூண்டு வந்தாலும் சரி, லயண்டு வந்தாலும் சரி, லைண்டு வந்தாலும் சரி, லாண்டு மாறிக்கிறோமா? இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்தை முன்னாடி ஃபத்தஹ்ன்னு படித்தோம்ல, அந்த சட்டத்தின் பிரகாரம் எரு லயு என்பது என்ன செய்யணும்? எரு லாண்டு மாற்றிடணும். லயூன்று வந்தால் லாண்டு மாற்றணும்னு படிச்சிடணும். நம்ம எதில் படித்தோம்? ரமைய, ரமா, அது மாதிரி அது மாதிரி ரமைய மாதிரி தான் ரமையுங்கிறதும். சரி, எரில் யானியில் என்ன இருக்குது? இங்கே மாற்ற தேவை இருக்குது. இங்கே மாற்றுறதுக்கு தேவை இருக்குது. ஏன்? ஏக்கி ஹரக்கத்திற்கு முன்னாடி ஃபத்தஹ் இருக்குது. அப்போ ஃபத்தஹ் இருந்துச்சின்னு சொன்னால் லயாண்டு வருதில்ல, லாண்டு தான் மாற்றணும். மாற்றுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், தசனியாவில் மாற்ற மாட்டேங்கிறாங்கண்டு. இருமையில் வந்து இதில் எர்லானின்னு கடைசியாக வந்து முடியும். எர்லானின்னு வந்துடுமா? எர்லானின்னு எர்லையானின்னு வருது. அந்த ஏயை வந்து அலிஃபாக மாற்றணும். இல்லு சட்ட பிரகாரம் மாற்றணும்னா 2 அலிஃபு இருக்குது. ஒரு அலிஃபை நீக்கிடுவோம். எர்லானின்னு வரணும். ஆனால் இந்த இருமையில் கை வைக்க மாட்டேங்கிறாங்க. எர்லையானி இது விதிவிலக்கு. அந்த 32 சாட்டில் வராமல் இது வந்து இல்லத்து சட்டம் வந்து இருந்தாலும் அதை செய்வதில்லை. சென்ற கால வினைகளையாவது குழப்பம் வருதுன்னு காரணம் சொன்னாங்க. இங்கே குழப்பமே வராது. எர்லானின்னு சொல்ல வேண்டியதானே. இந்த இதில் வந்து குழப்பமே வராது. ஆனாலும் என்ன செய்கிறாங்க? இருமையில் வந்து மாற்ற மாட்டேங்கிறாங்க. இருமையில் வந்து அசலை வச்சிடுறாங்க அப்படியே. ஆனால் லயண்டு வந்து லாண்டு மாற்றணும். லயு என்று இருந்தாலும் லாண்டு மாற்றணும். லயி என்று இருந்தாலும் லாண்டு மாற்றணும். லய என்று இருந்தாலும் லாண்டு மாற்றணும். அப்போ எர்ல யானிங்கிறத வந்து சட்டப்படி என்ன செய்யணும்னா எர்லானின்னு வரும். 2 அலிஃபு வந்துடுமா? ஒரு அலிஃபை எடுத்துருவோம். எர்லானி. எர்லானின்னு சொன்னால் வந்து ஒருமை மாதிரி தெரியுமா? வித்தியாசம் இருக்குல்ல. அதாவது ரமா ரமையாவில் வந்து ரமாண்டு வந்துடுது. ரமா ரமாண்டு வரும். அது இருமையும் ஒருமையும் வேறுபாட்டுக்காக வேண்டி வச்சுட்டோன்னு சொன்னாங்க.
இப்போ இங்கே என்ன இந்த வேறுபாட்டு தேவையில்லையே, எர்லானின்னு சொல்ல வேண்டியதானே. ஆனால் இருமையில் வந்து சட்டத்தை அமுல்படுத்த மாட்டார்கள். இருமையில் என்ன செய்கிறது இல்லை, அப்படி எர்லானின்னு தான் இது எர்லானின்னு சொல்லணும். பொதுவான இல்லத்து சட்ட பிரகாரம் இந்த இருமைக்கு உரிய சிறப்பு சட்ட பிரகாரம் எர்லயானி இல்லத்து இருக்குது, ஆனால் இல்லத்தை அமுல்படுத்துவதில்லை. இருமையில் மட்டும் இப்படி ஒன்று செய்வாங்க எப்போவுமே. அப்புறமேல லைவுங்கிறது என்ன, ஏற்கனவே சொன்னது தான். இதே மாதிரி நிறைய வந்துருச்சு வந்தா. லைவுனா என்ன செய்யணும், லாண்டு மாற்றிடணும். லயு என்று இருந்தால் என்னென்னு மாற்றினேன், இந்த இங்கே மாற்றினார் ஒருமையில் மாற்றினீங்கல்ல, லாவில் மாற்றினீங்கல்ல, லையூனாவில் என்ன செய்யணும், இந்த ஏயை அலிஃபை மாற்றணும். மாற்றின வந்து லாவுனா இப்படி வந்துடும். இப்படி வந்தால் வாவுக்கு ஒரு சுக்குன்னு அலிஃபு ஒன்று இருக்குது. அப்போ என்ன செய்யணும், அலிஃபை எடுத்துடணும். லவுன. அப்போ ஒருமையில் எர்லா மாற்றம் செய்கிறோம், எர்லயானி அங்கேயும் மாற்றம் செய்ய வேண்டும், ஆனால் செய்வது இல்லை. இருமையில் எர்லயூன மாற்றம் செய்கிறாங்க, மறுமாற்றம் செய்கிறாங்க. 2 சுக்குனுக்காக ஒரு மாற்றம், லயூண்டு வர்றதுனால ஒரு மாற்றம். அப்போ எர்லாவில் வந்து யானியில் மட்டும்தான் மாறாமல் வைக்கிறாங்க. ஒருமையிலையும் மாற்றுறாங்க, பன்மையிலையும் மாற்றுறாங்க. எதில் எஃப் அலூண்டு வரும்போது, எஃப் அலூண்டு வரக்கூடிய சொல்லில் வந்து இப்படி வரும். அப்போ எர்லயானி எர்லவுனுக்கு முன்னாடி 2 வேளை செஞ்சு எர்லவுனு வந்திருக்குது. சரி, அப்புறம் தர்லயுன்னு இருக்குது. லயு என்ன செய்யலாம், தர்லயானி இங்கே மாற்றணும், ஆனால் மாற்றுறது இல்லை இருமையில். தர்லயானி எர்லைன அசல் அதுதான். தர்லயானி எர்லைன அசல் எந்த மாற்றமும் செய்யலை. மறுபடி தர்லயானி இதில் மாற்றத்துக்கு இடம் இருக்குது, மாற்றுவது இல்லை இருமையில். தர்லயூன லயூண்டு வந்துருச்சு, 2 சுக்குன்னு வருது. லயூன்னு வந்தால் லாண்டு மாற்றினா இப்போ 2 சுக்குன்னு வருது. தர்லவுன. அப்போ தர்லயானி தர்லவுன. அப்புறம் தர்ல ஈனன்னா என்ன செய்யணும், லைன்னு வருதுல்ல, லைன்னா என்ன செய்யணும், லாண்டு மாற்றிடணும். மாற்றினீங்கன்னா தர்லாயினன்னு வந்துடும். இப்போ இப்படி வந்துடும், லாயினன்னு மாற்றின பிறகு பார்க்குறோம் இன்னொரு வேலை செய்ய வேண்டியிருக்கு. இப்போ என்ன செய்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம், அலிஃபை மாற்றிவிட்டோம். மாற்றினோன்னு வேறு இல்லத்து சட்டம் மறுபடியும் ஒன்றும் இல்லைன்னா விட்டுற வேண்டியதுதான். ஆனால் இங்கே வேலை இருக்குது. என்ன இருக்குது, தர்லாயின, அதாவது அலிஃபு ஒரு சுக்கணும், ஒரு சுக்கணும், அலிஃபை எடுத்துருவோம். தர்லயானி இங்கே மாற்றம் செய்ய வேண்டி இருக்கான மாற்றுவது இல்லை. தர்லைனா அசல தர்லைன்னு தான். நர்லா அர்லையுன்னு இருக்கும், அர்லா. அப்போ என்னென்ன மாற்றுறோம், எர்லயானி எர்லவுன, தர்லயானி எர்லைன, தர்லயானி தர்லவுன, தர்லயானி தர்லைன, நர்லா. இங்கே வந்து பெண்பால் ஆண்பால் பன்மை வந்து ஒரே மாதிரி வராது. ஏன்னு கேட்டால் இது எர்லவுன, இது எர்லைன. ஏன் அப்படி வருதுன்னு கேட்டால் இதில் வாவு இருக்குது, இதில் ரலியன்னு இருக்குதுல்ல, இருக்கிறதுனால இங்கே எர்லைனன்னு வந்துடுது. இங்கே வாவு இருக்குது, இங்கே வித்தியாசம் தெரியுது. அதில் ஒரே மாதிரியாக இருந்துச்சுல, யகுசூனவில் ஒரே மாதிரி வந்துச்சு பாருங்கள். தகுசூனன்னு வந்துச்சு, வாவு இருந்ததுனால. இது உள்ள சொல்ல இருக்கும் என்ன செய்யுதுன்னு கேட்டால் வித்தியாசப்படுத்தி வந்துடுது. அதுக்கப்புறம் இதுக்கு மஜ்ஹூல். எதுக்கு மஜ்ஹூல், எர்மியு வருங்கால வினை இருக்குல்ல, இந்த வருங்கால வினைக்கு மஜ்ஹூல் என்ன, எர்மியுக்கு மஜ்ஹூல் என்ன, யுர்மயு. எஃப்ஆலு யுஃப்ஆலு, என்சுரு யுன்சரு, எல்ரிபு யுல்ரபு, இதுதான் மஜ்ஹூல் செயற்பாட்டு வினை. அப்போ எர்மியு என்பதற்கு மஜ்ஹூல் சொன்னீங்கன்னா யுருமயு சொல்லலாமா, மயுண்டா மாதானே, யுருமயானி இங்கே மாற்றணும், ஆனால் மாற்றுவது இல்லை. இங்கே மாற்றணும், யுருமானின்னு சொல்லணும். இல்லத்து சட்டப்படி இந்த அலிஃபா மாற்றணும். 2 அலிஃபு வரும், ஒரு அலிஃபை நீக்கணும். யுருமானி தான் சொல்லணும். நம்ம இந்த பொதுவான இல்லத்து சட்ட பிரகாரம் இருமையில் மாற்றுவது இல்லை. அதனால் யுருமயானி, யுருமயூனில் என்ன இருக்குது, மையூண்டு வருது. மையூண்டா என்ன செய்யணும், மாண்டு மாற்றணும்ல. அப்போ மாவுனன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது. 2 சுக்குணு காரணமாக
யுர்மா யுன்சொரு யுன்சொரானி யுன்சொருன்னு சொல்கிற மாதிரி யுர்மா யுர்மயானி யுர்மவுன. அதுக்கப்புறம் துர்மயு, அதே சட்டம் தான். மயு துர்மா துர்மயானி மாற்றணும், ஆனால் மாற்றுவது இல்லை. துர்மயானி துர்மைன அசல அதுதான், எந்த மாற்றமும் செய்யலை. துல் ரப்புன துர்மைன கரெக்டாக வந்துருச்சு, சரியாக மஜ்ஹூல். அப்போ மறுபடி துர்மயு துர்மா துர்மயானி மாற்றணும், மாற்றாமல் விட்றாங்க. துர்மயூன மயு, இங்கே மயு வந்து மாற்ற வேண்டி இருக்குது. மயு வந்து மாண்டு மாறும். அப்போ துர்மாவுன 2 சுக்குனு துர்மவுன துர்மா துர்மயானி துர்மவுன. அதுக்கப்புறம் துர்மயீன, மையின்றா என்ன செய்யணும்? மையி மாண்டு மாற்றிடணும். மையின்னு இருந்தாலும் மையான் இருந்தாலும் மையூன் இருந்தாலும் மாண்டு மாற்றுவோம். அப்போ துர்மயீன, அப்போ இந்த ஏ அலிஃபா மாற்றினா துர்மாயினன்று வரும். மாயினன்ற 2 சுக்கணும் துர்மைன துர்மைன துர்மயானி துர்மைன. அப்போ வந்து இதில் என்ன இருக்குது? இங்கே மாற்றம் செய்கிறோம், இங்கே மாற்றம் செய்யலை. பன்மையில் ரெட்டை மாற்றம் செய்கிறோம். இந்த ஒருமையில் மாற்றம் செய்கிறோம், இந்த இருமையில் மாற்றம் இல்லை. இந்த பன்மையில் மாற்றம் இல்லை. இந்த ஒருமையில் மாற்றம், இந்த இருமையில் மாற்றம் இல்லை. இதில் வந்து மாற்றம் செய்கிறோம், 2 மாற்றம். துர்மையினோட மாற்றம் செய்கிறோம், இப்படி இருக்கா? அப்புறம் உருமையு நுர்மையு ஊருமா நுர்மா ஊருமா நுர்மான்னு ஆக்கிறோம். இதில் என்ன செய்யும்னு கேட்டால் ஆண்பால் பன்மை பெண்பால் பன்மை ஒரே மாதிரி வரும். எப்படி வரும்? அதாவது துர்மைனன்னு வருதா? துர்மையு துர்மையானி துர்மயூன துர்மயு துர்மைன. இது வந்து பெண்பால் பன்மையில் எப்படி வரும்னு கேட்டால் துன்சரு துன்சராணி யுன்சர்ன துர்மயு துர்மயானி யுர்மைன. துர்மைனன்னு போட்டு வச்சுட்டேன். சரி, யுர்மைனன்னு வந்துச்சா? யுர்மைனன்னு வந்த பிறகு இந்த யுர்மைனை வந்து அப்புறம் துர்மா துர்மயானி துர்மவுன, அப்புறம் துர்மையின துர்மயானி துர்மையின. அப்போ இந்த யுர்மவுன என்பது யுர்மவுன என்றது வந்து யுர்மா யுர்மயானி யுர்மயூன என்பது யுர்மவுனன்னு வந்துச்சு. துர்மா துர்மயானி யுர்மைன அசல அதுதான் யுர்மைன. துர்மா துர்மயானி துர்மயூன துர்மாவுன துர்மவுனன்னு வந்துச்சு. துர்மையின துர்மையின துர்மயானி துர்மையின. அப்போ இந்த துர்மையின என்பதும் இந்த துர்மையின என்பதும் ஒரே மாதிரி வருது. துர்மையினங்கிறது இது ஒரு ஒருமை, இந்த துர்மையினங்கிறது பெண்பால் பன்மை முன்னிலையில். இது முன்னிலையில் பெண்பால் ஒருமை, இது முன்னிலையில் பெண்பால் பன்மை. ஆனால் இந்த துர்மையினங்கிறது அசலே துர்மையின தான், துல்ரப்புன தான். இது துல்ரபீன துர்மை ஈன துர்மை ஈனன்று ஆக்கி அப்புறம் துர்மாயினன்று ஆக்கி அப்புறம் துர்மைன்னு ஆக்கிட்டோம். ஆனால் தோற்றத்தில் என்ன செய்கிறேன்? துர்மைன 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 துர்மையானி துர்மைனன்னு வந்துடும். ஊர்மா நூறுமா. அப்போ சொல்லி பார்க்குறது அப்படி சொல்லணும். யுர்மா யுர்மயானி யுர்மவுன துர்மா துர்மயா. இதில் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த சர்ஃபு மாதிரி சொல்லி பழகணும். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-20 தடவை இப்படி சொல்லி சொல்லி பழகிட்டேன்னு வைங்களேன், சட்டம் தெரியாமலே என்ன செய்யும்? கிளிப்புள்ள பாடம் மாதிரி நமக்கு ஒடியாந்துடும். இப்போ யுர்மா யுர்மயானி யுர்மவுன துர்மா துர்மயானி யுர்மையின துர்மா துர்மயானி துர்மவுன துர்மையின துர்மயானி துர்மையின ஊர்மா நூர்மா. இது வந்து ரமையோவில் வந்துருச்சா? அப்புறம் கசவ யகுசுவுன்னு சொல்கிறோம்ல, யகுசுவுக்கு மஜ்ஹூல் என்ன? யுகுசவு யகுசுவு யுகுசவு. ஜவுல என்ன செய்யணும்? ஜவுண்டா ஜா தானே, ஜவுண்டா என்ன செய்யுது? ஜா. அப்போ யுகுசவுண்டா யுகுசா யுகுசவாணி. யுகுசவாணியில் வந்து மாற்றணும், யுகுசானின்னு தான் சொல்லணும். தசனியாவில் இருமையில் சொல்ல மாட்டாங்க. இல்லத்து சட்டத்துக்கு இடம் இருக்குது, ஆனால் என்ன செய்வதில்லை, அதை பயன்படுத்துறதில்ல. யுகுசவாணின்னா சரியான எழுத்து மாதிரி வச்சுருவாங்க. அப்புறம் யுகுச ஊன ஜவுண்டு வருதில்ல, அப்போ யுகுசாவுன்னு அலிஃபா மாறிக்கிறேன். யுகுசாவுன்னு வரும். ஜாவுன்னு சொன்னால் 2 சுக்குன்னு வருது. யுகுசவுன. மறுபடி துகுசவு துகுசா துகுசவாணி இங்கே மாற்றணும், ஆனால் மாற்றுறது இல்லை. யுகுசவுன எந்த மாற்றமும் செய்யல, அசல் அதுதான். ஆனால் இங்கே ஒரே மாதிரி வரும். ஆண்பால் பன்மையிலையும் யுகுசவுன, பெண்பால் பன்மையிலையும் யுகுசவுன. பெண்பால் பன்மையில் யுகுசவுன அதனுடைய அசல அதுதான். இந்த யுகுசவுனுக்கு இவ்வளோ மாற்றம் செஞ்சு யுகுசவுன யுகுச ஊனுண்டாக்கி
அப்புறம் யுகுசாவுன்னு ஆக்கி அப்புறம் யுகுசவுன்னு ஆக்குறோம். இது ஒன்றும் செய்யாமலே யுகுசவுன்னு வந்துருச்சு. அப்போ யுகுசவுன என்பதற்கு வந்து பெண்பால் படற்கை பன்மையாகவும் வச்சுக்கிடலாம், ஆண்பால் படற்கை பன்மையாகவும் ரெண்டுக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு சொல் வந்தால் நம்ம ஆண்பால் பன்மையா பெண்பால் பன்மையான்னு பார்த்து என்ன செய்யணும், அர்த்தம் செஞ்சுக்கணும். ரெண்டுக்கும் உள்ள ஒரு சொல் அது. அதுக்கப்புறம் துகுசவு துகுசா ஜவுண்டா ஜா துகுசா வாணி இங்கே ஜானின்னு தான் மாற்றணும், ஆனால் மாற்ற மாட்டாங்க தசனியாங்கிறதுனால. அப்புறம் துகுச ஊன ஜவுண்டு வந்துருச்சு, ஜவுண்டா ஜா. அப்போ துகுசாவுன்னா 2 சுக்குன்னு வருது, அலிஃபை எடுத்துருவோம், துகுசவுன. அதுக்கப்புறம் துகுச வீண ஜவின்னா ஜாண்டு வந்துடும், துகுசாயினண்டு வந்துடும். ஜாயினண்டு அது அலிஃபை எடுத்துருவோம், துகுசைன துகுச வாணி துகுசவுன. இப்போ இங்கே ஒரு துகுசவுன, இங்கே ஒரு துகுசவுன. அது முன்னிலையிலையும் என்ன செய்யாது, ஆண்பால் பெண்பாலுக்கு வித்தியாசம் வராது. படற்கை பன்மையிலையும் ஆண்பால் பெண்பாலுக்கு வித்தியாசம் வராமையும் வரும். அப்போ இந்த துகுசவுனங்கிறது அசலை துகுசவுன பெண்பாலுக்கு சொல்லும்போது, ஆண்பாலுக்கு சொல்லும்போது அது துகுச ஊனண்டாக்கி அப்புறம் துகுசாவுனண்டாக்கி 2 சுக்குனுக்கு அழிவை போக்கிட்டு துகுசவுனன்னு சொல்லியிருக்கிறோம். இது அசல் வேறு, இதுக்கு அசலை இது தான், இதுக்கு அசல் வேறு. அதனால் இந்த மாற்றம் செஞ்சதுனால இப்படி வந்துருச்சு, அசல் படி வராது. அதுக்கப்புறம் உகுசா நுகுசா இப்படி என்ன செய்யணும், ஈஸியாக மாற்றிக்கிறணும். அதே மாதிரி தான் இப்போ ரலிய எர்லயு மஜ்ஹூல் என்ன, யுருலயுன்னு சொல்லலாமான்னா லயுன்னு வந்துருச்சுல, லயு யுர்லா அலிஃபை மாற்றிடுவோம். யுர்லயானி மாற்றணும், இருமையில் மாற்றுறது இல்லை. யுர்லயூனை இந்த அலிஃபை மாற்றணும், ஏன் லயுன்னு வர்றதுனால. யுர்லாவுன அப்போ 2 அலிஃபு குறிச்சுக்கணும், வாவு குறிச்சுக்கணும், அலிஃபை எடுத்துருவோம். யுர்லவுன யுர்லயானி யுருலவுன. சரியா, இந்த தஸ்னியாவில் மாற்றம் இல்லை, ஒருமையிலையும் பன்மையிலையும் மாற்றம் வருது. மறுபடி துர்லயானியில் மாற்றணும், ஆனால் மாற்றுவது இல்லை இருமையில். அப்புறம் யுர்லைன அசல் அதுதான், யுர்லைன்னா அதுதான் அசல், மாற்றம் தேவையில்லை. மறுபடி துர்லயானி மாற்றம் தேவையில்லை. துர்லயூன லயூன்னு வந்துருச்சா, அலிஃபா மாற்றணும். அப்போ துர்லாவுன சொல்லக்கூடாது, துர்லவுன. சரியா, அதுக்கப்புறம் லைனண்டா என்ன செய்யணும், லான்னு மாற்றிடணும்ல, துர்லாயின அலிஃபை எடுத்துடணும், துர்லயானி துர்லைன. எந்த அசல் இதுதான் அசல் படிய. உர்லா நுர்லா. அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னு கேட்டால், சென்ற காலமாக இருந்தாலும் வருங்காலமாக இருந்தாலும் இதில் என்னென்ன சட்டம் நம்ம பார்த்துருக்கோம் என்று சொன்னால், லவ லய இதை லாண்டு மாற்றிடுவோம். சரியா, இது என்ன மாதிரி இருந்தாலும். அதுக்கப்புறம் லியூண்டா லீன்னு மாற்றிடுவோம். சரியா, தருளுன்னு அப்படி மாற்றிடுவோம். இந்த 2 சுக்கும் இந்த சட்டத்துக்குள்ளே தான் அம்புட்டு என்ன செய்யுது, அடங்கி இருக்கிறது. இதுக்கப்புறம் அம்முரு எடுக்கிறோம், அம்முரு காய்ப்பு. அதாவது வருங்கால வினையில் தானே எடுக்கணும். படற்கை ஏவலாக இருந்தாலும், முன்னிலை ஏவலாக இருந்தாலும், விளக்கலாக இருந்தாலும் 3மே எதுலேருந்து எடுப்போம், வருங்கால வினையிலேருந்து எடுப்போம். சரி, வருங்கால வினை ரமைய எருமியும் இருந்துச்சு, எருமியும் சொல்லக்கூடாது, எருமின்னு ஆக்கிட்டோம். இதுதான் எருமி, இதனுடைய அசல் எருமியும் இருந்திருக்கும், நம்ம தான் எருமின்னு மாற்றிட்டோமே, மீயுங்கிறது மீன் மாற்றிட்டோம். இதுக்கு நம்ம அமரு காய்வு எடுப்பதாக இருந்தால் முன்னாடி கசர் வச்ச லாம சேர்க்கணும், லீ சேர்த்துருவோம். அடுத்து இன்னொரு என்ன செய்யணும், கடைசி எழுத்துக்கு சுக்குன் செய்யணும். இப்போ சுக்குன் ஏற்கனவே இருக்குது, அதாவது என் சுரு என்று இருந்தால் லி என் சுர் அமரு காய்வு ஆயிரும். ரிபு பூ என்று இருக்கிறது, லீயை சேர்த்தவுடனே லி ரிப் சுக்குன் வந்துடுது. இப்போ எருமீன்ற சுக்குனில் இருக்குது. இப்போ ஏற்கனவே மியூண்டு இருந்துச்சு, இந்த லீ சேர்க்காமலேயே, லீ லம்மு இதெல்லாம் சேர்க்காமலேயே என்ன வந்துருச்சு, மியூ சொல்லக்கூடாதுங்கிறதுனால மீண்டு ஆயிடுச்சு எருமி. இதில் லாமா சேர்த்தோம்னு சொன்னால், அப்போ சுக்கூன் செய்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யணும், எடுத்துரு லீ எருமி
இதில் செய்யணும், அதாவது சுக்கூன் ஏற்கனவே இருக்கிறதுனால சுக்கூன் இல்லாமல் எழுது ரிப்புன்னு இருந்துச்சுன்னா இல்லை எழுது ரிப் அப்படி சொல்லலாம். இப்புண்டே இருந்தால் என்ன செய்கிறது, அசலில் இப்புண்டு இருக்குது, அப்படி இருந்தால் என்ன செய்கிறது என்றால் அப்போ இந்த லீயை சேர்த்ததுக்காக ஒரு வேலை செய்யணுமே. என்ன வேலை செய்கிறது, அந்த எடுத்துருவாங்க. எருமி வருங்காலம், லி எர்மி ஷார்ட்டாக சொல்லணும், குறிலாக சொல்லணும். லி எர்மி நீட்டு சொல்லாமல் லி எர்மி. இது படற்கை ஏவல். எர்மியானி இருமை இருக்குல்ல, இதில் லி எர்மியா, இதில் பஞ்சாயத்தில் நூனை தானே எடுக்கிறோம். இதில் வந்து அந்த இதில் வந்து ஏக்கு வந்து சுக்குன் இருக்கிறதுனால இன்னொரு சுக்குன்னு செய்ய முடியலை. எருமின்னு ஏற்கனவே சுக்குன் இருக்கிறது, லாமை வச்சுப்புட்டு அதுக்கு ஒரு சுக்குனு ஒரு எழுத்து 2 சுக்குனாக வராது தானே, அதனால எடுத்து விட்டாங்க. எருமி யானியில் வந்து சுக்கூன் செய்கிற வேலை செய்ய மாட்டோம், நூனை எடுப்போம். நூனை எடுத்துகிட்டு சாதாரண சொல் மாதிரி வந்துடும். எருமி யானி இருமை, அதனுடைய படற்கை ஏவல் வந்து லி எர்மியா, இப்படியே சொல்லணும். சரியா? ஏன்னா மியாவில் மாற்றம் கிடையாதுல்ல, லி எர்மியா. அதுக்கப்புறம் எருமூனன்னு இருக்கும்ல, எருமூனை எருமி யூனன்னு இருக்கும், நம்ம எருமூனை மாற்றிடுவோம். எருமூனவில் லீயை சேர்த்து என்ன செய்யணும், லி எர்மூ, நூனை நிற்கிறது தான், லாம சேர்க்கறதுனால நூனை போய்க்கிடுவோம். அதுக்கப்புறம் தர்மி, லி தர்மி, தர்மி என்பதுக்கு படற்கு என்ன, லி தர்மி. அப்புறம் தர்மி யானி, லி தர்மியா. எர்மீனை ஒன்றும் செய்ய வேண்டிய, லி எர்மீனை, அந்த நூன் போகாதுல்ல, அந்த பெண்பால் பன்மையில் நூன் போகாது. படற்கை ஏவல் சொல்வதாக இருந்தால் லி எர்மி லி எர்மியா லி எர்மு லி தர்மி லி தர்மியா லி எர்மீன லி எஃப்அல் லி எஃப்அலா லி எஃப்அலு லி தஃப்அல் லி தஃப்அலா லி எஃப்அல்னு சொல்லுவோம்ல, அதுக்கு உள்ளது எப்படி செய்யணும்னா லி எர்மி லி எர்மியா லி எர்மு லி தர்மி லி தர்மியா லி எர்மீன. இது வந்து படற்கை ஏவல். அதே மாதிரி முன்னிலை ஏவல் எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு வகைக்கும் படற்கை ஏவல் எப்படி இருக்கிறது, உள்ள சொல்லு வா உள்ள சொல்லு என 4 வகையாக மாறுறதுனால எல்லாத்துக்கும் உதாரணம் காட்ட வேண்டி இருக்கிறது. அதனால் அதை வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு படத்தில் பார்ப்போம்.